சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கியது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வந்தனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கும் அதிகமாக இருந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக நேற்றிரவு சுமார் 2 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த திடீர் கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி, அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. குறிப்பாக அரசம்பட்டு கிராமத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் அங்குள்ள மின் கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இன்றி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாயினர். தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த மின்துறை ஊழியர்கள் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மின் கம்பத்தை மாற்றி அமைத்து மின் தடையை நீக்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக பகலில் அக்னி நட்சத்திரம் காரணமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று 2வது நாளாக முன்னிரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக திருவண்ணாமலை, தண்டராம்பட்டு, சேங்கம், கலசப்பாக்கம், போலூர், சேத்துப்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதாலும் ஏரி, குளம், கிணறு உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் என்பதாலும் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.